விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்துட்டு தோழமை சுட்டக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களே இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டிக்கிறார். வழக்கமாக வந்து அப்படி கொஞ்சம் அப்படி அமைதியாக நடக்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுவார். அவரே கண்டிக்கிறார். கண்டிச்சுட்டு ஒரு காரணமாக சொல்றார், இதுக்கு மது தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு. அப்போ கூட அங்கே பார்த்தோம் நம்ம வந்து இந்த கோயம்புத்தூர்ல இந்த பீலமேடு ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்த இடத்துல ஒரு டாஸ்மாக் பார் ஒன்று இருக்கு செயல்படாமல். அங்கே வந்து கள்ளத்தனமாக மது அதை வந்து நாம் தமிழ் கட்சியினர் அடிச்சு உடைச்செல்லாம் பண்ணாங்க. அந்த காவல்துறை அதிகாரி வந்து செயல்படாத மதுபான கூடம் அப்படின்னு சொன்னார். அப்போ மது தான் முக்கியமான காரணமாக இருக்குன்னு திருமாவளவன் அவர்களே குறிப்பிட்டுட்டு பீகாரை போல பூரண மதுவிலக்குக்கு தமிழக அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்றார். பீகாரில் யார் ஆட்சியில் இருக்கா? பாஜக கூட்டணி. குஜராத்தில் ஏற்கனவே அமலில் இருக்கு. யார் ஆட்சியில் இருக்கா? பாஜக கூட்டணி. இதற்கு முன்னாடி இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் கள்ளக்குறிச்சியில். என்ன தீர்மானம் போட்டார்? ஒன்றிய அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். நான் அன்னைக்கு அது கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், பல நாள் முன்னாடி சொன்னேன், அண்ணே வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ண மாட்டாரு, திமுகவுக்கு நம்ம யாருன்னு காட்டுறதுக்காக தன்னுடைய பவரை காட்டுறதுக்காக ட்ரை பண்றாரு. அது அண்ணன் சூப்பரா பவரை காட்டுறாரு, திமுக வச்சே கூட்டம் போடுவார்னு சொன்னேன். திமுக வச்சே தான் கூட்டம் போட்டார். தீர்மானம் என்ன போட்டாரு? ஒன்றிய அரசு. இப்போ இன்னைக்கு எதுக்கு ஒன்றிய அரசுக்கு தீர்மானம் போடல? இன்னைக்கும் அவர் வந்து ஒன்றிய அரசு ஒரு சட்டம் திருத்தம் கொண்டு சொல்லி, ஏன் தமிழக அரசு கொண்டு வரணும், ஏன் பீகாரை போலன்றாரு?